மத வேறுபாடுகள் இல்லாம எல்லாருமே இங்க வாரதுக்கான இன்றைக்கு வந்தவர்கள் மட்டும் இல்ல, இங்க 2-3 நாளாவே எல்லாருமே வந்து எல்லாருமே மெழுகுதிரி வாங்கிட்டு தான் நிக்கணும். நாங்க அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிவிடும். இங்க இருந்து அந்த மண் எடுத்துட்டு போறது. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் திருவிழா தொடங்கும் முதலே இன்ட்ரோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கல. இந்த அவ்வளோ மக்கள் இங்கே வந்திருந்தவங்க, அதால நான் கொஞ்சம் இடைவெளி எடுத்ததுக்கு பிறகு தான் இன்ட்ரோ எடுக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச புனித மடு அன்னையினுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்குது. அதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருந்தவங்க, சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருமே இங்கே வாரதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவ்வளோ நம்பிக்கையான ஒரு ஆலயம்னு சொல்லலாம். அதுக்காக தான் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. இங்கே திருவிழா எல்லாம் எப்படி நடக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நான் காரணம் என்ன நிறைய பேரால் வர முடியாமல் இருக்கும். அதுக்காக மாதாவை உங்களுக்கு நான் இந்த காணொலி மூலம் காட்டுறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. கலந்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளுகின்றோம். தயவு செய்து உங்கள் பெறுமதி வாய்ந்த பொருட்கள் மட்டும் அவதானமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இது பாருங்க, இப்போ கோயிலுக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் எல்லாரும். என்னடா அவ்வளோ சனம் இங்கே வந்து நிற்கணும். இவை எல்லாமே இன்றைக்கு வந்தவர்கள் மட்டும் இல்லை, இங்கே 2-3 நாளாகவே எல்லாருமே வந்து டென்ட் எல்லாம் போட்டு தாங்கி நிற்கக்கூடிய ஆக்கள் எல்லாருமே. கோயிலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சனம் நிற்கிது. இப்போ பூசை விட முடிய போகிற கட்டத்தில் இருக்குது. பள்ளிக்கூட லீவுன்றதால நிறைய சின்ன பிள்ளைகளையும் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இங்கே வேறு இங்க பாருங்க இவ்வளோ வாகனங்கள் என்ன.
இப்போ பாருங்க பூசி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் இப்போ தங்களோட வீடுகளுக்கு போக வழிகட்டினா இவ்வளோ சனம்னு பாருங்க. இப்பதான் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் வெளியா வந்திருக்குது. இவ்வளவு நேரம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் இதுல நிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்தவங்க. எல்லாரும் போறணும் பாருங்க. இப்ப பாருங்க இங்க உள்ளுக்குள்ள விளக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. அப்படி எல்லாம் செல்ஃபி இதுல பாருங்க இவ்வளவு பேர் இந்த நீண்ட வரிசையில நிக்கிறோம்னு சொன்னா இவ்வளோ பேருமே உள்ளுக்குள்ள போய் மாதாவை கும்பிடுறதுக்காகத்தான் இவ்வளவு பேர் லைன்ல நிக்கணும். எல்லாருமே மெழுகுதிரி வாங்கிட்டு தான் நிக்கணும். என்னடா மாதாவை கும்பிட்டுட்டு அங்கால பக்கம் மெழுகுதிரி கொளுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் தங்களை நேர்த்திக்காக கொளுத்துறது தான் இவ்வளோ பேர் நிக்கிறீங்க.
இங்க மடுக்கு வர எல்லாருமே கட்டாயம் இங்க இருந்து அந்த மண் எடுத்துட்டு போறது வளமையா இருக்கும். அதை வீட்டை கொண்டு போய் வச்சா நல்லம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட நம்பிக்கையாம இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பேர் இங்க நிக்கணும் பாருங்களேன். இங்கால பக்கம் அந்த மண் எடுத்துட்டே இருக்கணும், இங்கால எல்லாருமே பிரார்த்தனையில இருக்கணும் பாருங்க. சரி, இன்றைய காணொலியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன்னார் மடு மாதா ஆலயத்தினுடைய திருவிழாவுக்கு தான் வந்திருந்தனா. நிறைய பக்தர்கள் இங்கே வந்தவங்க லட்சக்கணக்கில் தான் இவ்வளோ பேர் வந்திருந்தவங்க. எல்லாருமே தூர தூர இடங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து கூட இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பக்தியான ஒரு ஆலயமாக இருக்குது. எல்லாருமே இங்கே வாரதுக்கான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ எல்லாருமே சொல்லி வந்த ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இங்கே வாரதில்லை, நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லி வேணும். இந்த எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது. எல்லாராலையுமே இந்த ஆலயத்துக்கு வர முடியாது, கடவுளை அழைச்சா மட்டும்தான் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிடணும். என்னென்ன அழைச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்திருக்கேன். என் சார்பாக உங்களையும் இங்கே நான் அழைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த காணொலி மூலம் நீங்கள் இந்த திருவிழாவை முழுமையாக பார்க்கலாம். இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கணும். இந்த கோயில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் வந்திருக்கு தந்ததையும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வர முடியாத நிறைய பேருக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடையை செல்லுன்னா உங்களை பாய்.